பாப்புலாரிட்டிக்கும் செலிபிரிட்டிக்கும் வித்தியாசம் இல்லாம ஆயிப்போச்சு. இப்பவும் சொல்றேன், சோசியல் மீடியா முழுவதும் காம கிடங்காக தான் கிடக்கிறது. பண்றவங்களை தூக்கி உள்ள நீங்க போடும் பொழுது அப்ப நாளைக்கு பொம்பளை பிள்ளைங்க அது மாதிரி பண்ணாங்கன்னா அது சமூக சீரட் இல்லையா? டிரான்ஸ்பரன்சியா ஆடிஷன் வைங்க. நான் ஆடியன்ஸ் இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காகத்தான் சொல்லிட்டு போ ஸ்கிரிப்டடுன்னு. எதுக்கு ரியாலிட்டி ஷோன்னு சொல்றேன்? இப்போ ரீச் ஆகணும்னா கிருத்தனா பண்ணா போதுன்னு ஆயிடுச்சு. கற்பனைக்காக விற்பனைன்னு இருந்தது, இன்னைக்கு விற்பனைக்காக கற்பனைன்னு மாறிடுச்சு. மலையில நனைய விட்டுருக்காங்க, மிட்நைட் மசாலா மாதிரி இருக்குது. அதுக்கு நீ மிட்நைட் மசாலா சொல்லிட்டு போ. இப்ப நான் 10 தடவை இங்க வந்து பைத்திய மாதிரி போனா இட் இஸ் கால்ட் நியூசன்ஸ் சார். அதான் சொல்றேன் சார். இப்போ ஒருத்தர் கத்துனாப்ல எங்க குமாப்பட்டின்ட்டு, ஸோ அவங்க இருக்காங்க. நம்ம யாரை உள்ள தூக்கி போட்டோம்னா யாரை இவங்க கழுவி ஊற்றுவாங்கன்றதான் அவங்களுக்கு தெரியும். கழுவி ஊத்துட்டோம், அப்பதான் நமக்கு டிஆர்பி எழுதுறோம். அதை நான் பாத்துக்கிறேன். வேலை நடிச்சுட்டு போடாம நான் என்ன பண்ணுறேன்? உங்களுடைய முட்டாள்தனத்தை, மக்களுடைய முட்டாள்தனத்தை அந்த தம்பி கட்ட பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட தனியார் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்த அத்தனை பேர் உள்ள கண்டஸ்டண்டா இருக்காங்களே. ஸோ அவங்க இருக்காங்க. நம்ம யாரை உள்ள தூக்கி போட்டோம்னா யாரை இவங்க கழுவி ஊற்றுவாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். கழுவி ஊத்துட்டோம், அப்பதான் நமக்கு டிஆர்பி இருக்கும். மக்கள் வரவேற்பு கொடுத்த ஒரு ஷோவை எப்படி நம்ம வந்து அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்? நடிகர்கள் நடிக்க வராங்க, காசு கொடுத்தா நடிப்பாங்க. நான் இப்பவும் சொல்றேன், இந்த தடவை சீசன் 9 பிக் பாஸ் சிம்பிளி வேஸ்ட். உலகத் தமிழ் நேயர்களுக்கு செங்கலம் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம். செங்கலம் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் அசோக்குமார். இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது ஈஷ் அவர்களிடம். வணக்கம் ஈஷ். அது என்னப்பா ஈஷ்னு ஒரு வித்தியாசமா இருக்கு? வித்தியாசம்னு இல்லை, கன்னடத்துல யாஷ் இருக்கும் போது தமிழ்ல ஒரு ஈஷ் இருக்க கூடாதா? அந்த மாதிரிதான். பிகாஸ் என் பேர் காலத்தீஸ்வரன், பட் நிறைய பேர் காலா, காளி, ஈஸ்வரா, ஈஸ்வரன் மாத்தி மாத்தி கொஞ்சம் சாப்பிங் பண்றதுனால, கூறு போட்டதுனால என் பேரை சுருக்கி நானே கூறு போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் சுருக்குனா ஈன்னு தான் கூப்பிடணும். ஸோ அதனாலதான் ஈஷ். சரிங்க ஈஷ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அரசியல் சார்ந்த பிரச்சனை இருக்கு, சமூக சார்ந்த பிரச்சனை இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பிக் பாஸ் வந்ததுன்னே மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு, இல்லாட்டி சிலர் வந்து ஒரு ஆரவாரம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா கடந்த 2017 கரெக்டா வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாப்புல, கமல்ஹாசன் ஆரம்பிச்சாப்புல. ஒரு 7 வருடம் அவர் தொகுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து போன சீசன் வந்து விஜய் சேதுபதி வந்தாப்புல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீசன் பர்டிகுலரா மக்கள் மத்தியில் பேசுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, காரணத்துக்கு முன்னாடி முதல்ல ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. முதல்ல வந்துட்டு எல்லா சேனல்லையும் வந்து சீரியல் ரொம்ப ரீச் ஆகி போயிட்டு இருந்த சமயத்துல நம்ம விஜய் டிவி வந்துட்டு அப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்போ வந்துட்டு இங்கிலீஷ் படத்தெல்லாம் டப் எடுத்து மதியானம் போடுவாங்க. இதுதான் அதிகபட்சமான ஒரு ஷோவா இருந்தது விஜய் டிவியில அந்த காலகட்டத்தில். அந்த பீரியட்ல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் நல்லா. இப்ப இருக்க ஜென்சிக்கு தெரியுமான்னு தெரியாது, ஜென் ஆல்ஃபாக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் தோஸ் பீரியட் அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பொழுது ஒரு சேனல்ல ஒரு ஒரு புரட்சி ஏற்படுது. அதாவது விஜய் டிவின்ற சேனல்ல ஒரு புரட்சி ஏற்படும் போது 2 இயக்குனர்கள் அந்த சேனலோடைய இதுவே மாத்துறாங்க, முகத்திரையவே மாத்துறாங்க. அது வரைக்கும் இந்த சேனல் வந்து ஒரு ஸ்டார் நெட்வொர்க்கோட சேனல். அதுல வந்துட்டு இங்கிலீஷ் படத்தை டப்பிங் பண்ணி போடுவாங்க, உட்காந்து பார்க்கலான்ற மாதிரி இந்த மைண்ட் செட்டை உடச்சி பிரைம் டைம்ல, அதாவது பிரைம் டைம் ஸ்லாட்டை கிரியேட் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்க, 2 மிகப்பெரிய ஷோ. ஒன்னு வந்து லொலு சபா, இன்னொன்னு கலக்க போகுது யார். இது 2ம் மக்களுக்கு புதுசா இருந்தது. அதாவது எப்ப பார்த்தாலும் சீரியல் அழுக, ஒருத்தனை நம்பிக்கை தருவோம், இந்த மாதிரி நெகட்டிவிட்டியா கூறு போட்டுட்டு இருந்த சீரியலுக்கு மத்தியில விஜய் டிவியில ஜாலியா பார்க்கலாம்ப்பா, ஃபன்னா இருக்கலாம், ஷோ பண்ணலாம்ப்பா கொண்டு வந்து பயங்கரமா அது ஆடியன்ஸ் ரிசப்ஷன் பண்றாங்க. ஆடியன்ஸுக்கும் நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிது. விஜய் டிவிக்கு கிடைக்கும் போது விஜய் டிவிக்குன்னு ஒரு தரம் உயர்கிறது. மக்கள் முன்னாடி தனியா அவுட்ஸ்டாண்டிங்கா நிக்க ஆரம்பிச்சாங்க. கிடைச்சோடனே தனித்துவமா அந்த 2 ப்ரோகிராம் இருக்கு. அதை தவிர விஜய் டிவில எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்துல அந்த லெகசி இந்த 2 ஷோ உருவாக்குனது.
ம். அது ஒண்ணு திரு ராம்பாலா சார், ம். இன்னொன்னு ராஜ்குமார் சார். சரி. அவர் தான் ராஜ்குமார் சார் தான் கலக்க போதியார் ஆரம்பிச்சது, ம். ராம்பாலா சார் லொல்லு சபா ஆரம்பிச்சது. சரி. இந்த ரெண்டு அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணாங்க, கிங் குயின் ஜாக்கு, கடவுள் பாதி மிருகம் பாதி, இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டாண்டர்டா மக்கள்கிட்ட நல்ல பிரபலமானது இந்த லொல்லு சபாவும் கலக்க போகுது யாரும். சரி. இந்த நம்பிக்கை விஜய் டிவி பெற்றதுக்கு பிறகு விஜய் டிவி மேல ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிடுச்சு. சரி. இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, பிக் பாஸ் வந்துட்டு மக்கள் ஏன் இப்படி நெகட்டிவா பாக்குறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இது இந்த இந்த லெகசியை வந்துட்டு அவங்க வந்து அப்பையில இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க விஜய் டிவில. ம். அப்போ பிக் பாஸ் எல்லாம் வந்தோடனே பிக் பாஸ்லயுமே வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்த புதுசுல ஒருத்தவங்களுக்கு அந்த ஷோ புரியாது. சரி. ஷோ அதனால கொஞ்சம் குழப்பம் கலந்த ஒரு ஆர்வம் இருந்தது. சரி. கொஞ்சம் வளர வளர அந்த ஷோவோட மெத்தட் புரிஞ்சுது. சரி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. சரி. இப்ப ஏன் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப வெறுப்பாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. சரி. வெறுப்பாகிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்துட்டு முன்னாடி மாதிரி உழைச்சா முன்னேறலாம் ம். அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. நீ சரி. கடினமா உழைச்சினா நீ ஆமா. முன்னாடிடலாம். இன்னும் ஒரு சில பகுத்தறிவாளர்கள் அறிவோடு உழைச்சினா முன்னேறிடலாம் ம். அப்படின்னு ம். ஒரு ஒரு ரூட் இருந்தது. ரூட் இருந்தது. இன்னைக்கு அதாவது பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு உழைச்சிட்டு வருவான். ம், அவனுக்கும் அந்த சோஷியல் மீடியால வந்து சில விஷயங்கள் இந்த கோமாளித்தனமா சமூக சீர்கேடுத்தனமா போட்டா உடனே ரீச் ஆயிடலாம். அவனுக்கு நான் என்ன அதான் சொல்றேன். வித்தியாசம்? இப்போ ரீச் ஆகணும்னா திருத்தனா பண்ணா போதும்னு ஆயிடுச்சு. முன்னாடி ரீச் ஆகணும்னா அதுக்கு அறிவு வேணும், ம். அதுக்கு உழைப்பு வேணும், அதுக்கான சில மெனக்கடல் வேணும்னு இருந்தது. ம். இப்போ ரீச் ஆகணும்னா ம். ஏதாச்சும் கிறுக்குத்தனம் பண்ணா ம். போதும் அப்படின்ட்டு. இப்போ என்னுடைய முக்கியமான கேள்வி என்னன்னா, ம். இப்போ திவாகர் போன்ற ஒரு ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரும்போது ம். அத வந்து ஒரு பெரிய முன்னுதாரண சமூகத்துல சில ஆட்கள் எடுத்து ம். கிறுக்குத்தனமா பண்ணி வரமாட்டானுங்க. ஆ, ஏற்கனவே சமூக வலைதளத்துல ஒரே எதிர்மறை எண்ணங்களாதான் சுத்திட்டு இருக்கு. ஆமா. இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த நீங்க வந்து சொல்ல முயற்சி செய்தாலும் அதுல வந்து 2 பேர் தான் சூப்பர் அருமை அப்படின்னு கமெண்ட் வரும். மீதி இருக்கிற 80% உனக்கு வேற வேலை இல்லையா, இது இல்லையா, அது இல்லையா, நெகட்டிவ் தான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ம். அந்த மாதிரி சூழல்ல இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது இதை இன்ஸ்பிரேஷனா நினைச்சு நம்மளுக்கு இருக்குதான் பண்ணா இப்படி ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இது நாலு பேர் தவறான கல்யாணம் பண்ணலாம். முன்னுதாரணம் ஆயிராதா? இந்த இளைஞர் மத்தியிலும் அதைத்தான் சொல்றேன், இது ஆ, தவறான மாணவர்கள் முன்னுதாரணம் மத்தியில ஆகும்னு தான் சொல்றேன். அடுத்து இவரை போல பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து அடுத்து சரி மாணவர்களும் சரி இளைஞரும் சரி வந்துருவாங்களே அடுத்து. அதைத்தான் சொல்றேன். இது அதாவது எப்படின்னா நீங்க வந்து என்னதான் பண்ண அவங்க வந்து ஒரு இதுக்கான ஸ்ட்ராட்டஜி பொறுப்பு உணர்வு வந்து விஜய் டிவிக்கும் சரி இல்லைன்னு தான் மீடியாவுக்கும் இல்லையா? இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அவங்க அவங்க வந்து எப்படின்னா ஒரு காலத்துல இத நான் சொல்லல சார், நாகேஷ் ஐயா அப்பவே சொல்லியிருக்காரு. அந்த எறாலேயே அவர் சொல்லியிருக்காரு. நான் வாலி சார்கிட்ட சொல்லியிருக்காரு, டே முன்னாடி எல்லாம் வந்து கற்பனைக்காக விற்பனைன்னு இருந்தது, இன்னைக்கு விற்பனைக்காக கற்பனைன்னு மாறிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையே எப்ப சொல்லியிருக்காரு, 60களிலே சொல்லியிருக்காரு. நம்ம இப்ப இருக்கிற என்னன்னு பார்த்துவோங்க. இப்ப அதே சினிமால இருந்தது, இப்ப அது தொலைக்காட்சியிலயும் வந்திருக்கு. நம்ம ஒரு ஷோ பண்றோம் புதுசா, அத வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கலக்க போவதை எடுத்துக்கோங்க, லொல்லு சபா எடுத்துக்கோங்க, புதுசா ஒரு ஷோ கிரியேட் பண்றாங்க, மக்கள் அதை வரவேற்றாங்க. அப்படி போனது தாண்டி மக்கள் வரவேற்பு கொடுத்த ஒரு ஷோவை எப்படி நம்ம வந்து அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம், எப்படி வந்து அதை நம்ம எப்போதுமே டிஆர்பில ஹையாவே வச்சுக்கலாம், எப்படி அதை வந்து நம்ம வச்சுக்கலாம், தவறான அது என்ன அது நமக்கு தேவையில்ல, அது நமக்கு தேவையில்ல. மெயின் ஸ்ட்ரீம் அதாவது ஒரு பொறுப்புணர்வோட ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுது. ஒரு தலைமுறை வந்து எப்படி வளர்நடத்தணுமோ அதுக்கு வந்து அதோட பொறுப்புணர்வு வந்து மீடியாக்களுக்கு இருக்கு. ஆனா இன்றைய மீடியாவும் சரி இணையதளமும் சரி இப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கும் சரி ஒரு பேராபத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ஆமா, இப்போ நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு இப்போ எனக்கு வந்துட்டு பிக் பாஸ்குள்ள ஒரு மீனவ பெண் உள்ள வந்திருக்காங்க, அருமை. சரி, அது வந்து ஒரு நல்ல முன் உதாரணம். ஏன்னா உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. அவங்க வந்து இந்த வீடியோக்கள்ல பேசும்போது கூட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி என் ஊர்ல எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் தோணுதோ அப்படின்னு சொல்லி தோணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு முற்போக்கா சிந்திக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும், சினிமாவுக்கு போனாக்கிறாங்க. அவங்க உள்ள வந்தது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா இன்னொருத்தங்க இருக்காங்க, அதாவது எப்படின்னா இவங்க எதுக்காக அதை கொண்டு வராங்கன்னா, ஆடியன்ஸ் இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த மாதிரி வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காகத்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்கிரிப்டடா பண்றாங்க. என்னுடைய கொஸ்டின் இந்த இடத்துல என்ன இங்க வருதுன்னா, இந்த இடத்துல என் கொஸ்டின் என்னவா வருதுன்னா, சொல்லிட்டு போ ஸ்கிரிப்டடுன்னு, எதுக்கு ரியாலிட்டி ஷோன்னு சொல்றேன்?
நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்றன்றத மக்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. தே நோ எவ்ரிதிங். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், எனக்கு இதுக்கு எங்க இந்த கேள்வி வருதுன்னா, அது சொல்லிட்டு போயேன், ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு போயேன். ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றீங்க? அதை நீ வந்துட்டு இது வந்து ஃபிக்ஷன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியாலிட்டி ஷோனா ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னா ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த டான்ஸ் ஆடுவாங்க, டான்ஸ் அப்படியே நம்மள்ட்ட காட்டுவாங்க. ஜட்ஜஸ் கொடுக்குற கமெண்ட்ஸ் அதை தான் கட் பண்ணி போடுவாங்க. ஓகேவா? அதை கட் பண்ணி தான் போட்டாகணும். பட் நம்ம வந்து டான்ஸ் அப்படியே தானே பாக்குறோம். ஆடுற டான்ஸ் அந்த பாட்டை கட் பண்ணி சிங் பண்ண முடியாதுல்ல. சோ அது ரியாலிட்டின்னு ஏத்துக்கலாம். சரி, உங்க கேள்வி என்னன்னா, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷனா ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேன். ஏமாத்துறாங்க. ஆமா, நீ ஸ்கிரிப்டடா போறீங்களா? அழக வைக்கிறது, ஒருத்தன் கன்னிங்கா பிஹேவ் பண்றது, ஒருத்தன் ராகிங் பண்றது, வாண்டடா ஒருத்தன் வந்துட்டு எமோஷனலா பேச வைக்கிறது, ஒருத்தன் அவனை பாஸ்ட பேச வைக்கிறது, ஒருத்தன் அவனை கோமாளித்தனமா ஆக்க வேண்டியது, இதெல்லாம் வந்துட்டு ஸ்கிரிப்டட் இல்லாம வேற என்ன? அந்த மொத்த கேமராவும் அப்படியே லைவா காமிச்சிட்டேவா இருக்காங்க? இல்ல. தென் ஹவ் இட் பிகம் ரியாலிட்டி ஷோ? இது வந்து பேசிக்கா நீங்க இது வந்து ரியாலிட்டி ஷோவே கிடையாது. இது வந்து எல்லாமே ஒரு ஃபிக்ஷன் தான். ஸ்கிரிப்டட். இப்ப படத்துல வந்து ஹீரோ என்ன பண்ணணும், ஹீரோயின் என்ன பண்ணணும், வில்லன் என்ன பண்ணணும், எப்படி முடிவு பண்றோமோ அதே மாதிரி இவங்க முடிவு பண்ணி தான் பண்றாங்க. கண்டிப்பா இது நம்ம மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய கேள்வியா இருந்துட்டு தான் இருக்கு. இன்றைய வரைக்கும் வந்து கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இது நம்ம ஸ்கிரிப்டடே இவங்க சொல்ற விஷயங்கள் தான் பேக் எண்ட்ல இருந்து கேமரா. நான் என்ன கேக்குறேன், ரியாலிட்டி ஷோ தானே. எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, இது ரியாலிட்டி ஷோ நான் ஏத்துக்கணும்னா கேளுங்க, இது ரியாலிட்டி ஷோ நான் ஏத்துக்கணும்னா டிரான்ஸ்பரன்சி ஆடிஷன் வைங்க. கரெக்ட். ஏன் வைக்கல? நான் வந்து கலக்க போதாருன்னா அறிமுகம். அதான் இது போட்டியாளர் தேர்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலுமே ஒரு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி செலக்ட் பண்றாங்க, எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்றாங்க, ஓப்பனா வந்து இது செலக்ட் பண்றாங்களா? அதைத்தான் சார் நான் சொல்ல வரேன். இப்ப நான் கலக்க போதாரில் அறிமுகமாகும் போது ஒரு புரோட்டோகால் இருந்தது. லெட்டர் போடுவாங்க, இங்க லெட்டர் போடுங்கன்னு சொல்லுவாங்க, செலக்ட் ஆனா சூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. சரி, ரியாலிட்டி ஷோ தானே, எதன் அடிப்படையில கண்டஸ்டன்ட்டை உள்ள கொண்டு வரீங்க, உள்ள இது பண்றீங்க அப்படின்றத விஜய் டிவி சொல்லட்டும் மக்கள்கிட்ட. ஏன் சொல்ல மாட்டாங்க? அதனாலதான் சொல்றேன், இது ரியாலிட்டி ஷோ கிடையாது, இது பிக்கஸ்ட் ஸ்கேம்னு தான் சொல்லுவேன். புரியுதுங்களா? பிக்கஸ்ட் ஸ்கேம், பிக்கஸ்ட் ஸ்கிரிப்டட் தான் சொல்லுவேன். ஏன் ஸ்கேம்னு சொல்றேன்னா, ஸ்கிரிப்டடா பண்ணிட்டு ரியாலிட்டின்னு சொல்றாங்கல்ல, அதனால இல்ல. ஸ்கிரிப்டடா பண்ணிட்டு அது ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணாங்க, அதை நான் ஸ்கேம், அதனால ஸ்கேம்னு சொல்லல. பர்டிகுலரா ஸ்கேம் டிரான்ஸ்பரன்சியே இல்லையே ஆடிஷன்ல. ஸ்கேம் எந்த இதுல? அதான் ஆடிஷனே இல்லையே. ஓ, அந்த போட்டியாளர் தேர்வுல ஸ்கேம்ன்றீங்களா? தேர்வுல ஸ்கேம்னு சொல்ல, அந்த ஷோட வழிநடை. இப்போ ஒரு ஷோக்குள்ள வரணும்னா இப்ப அதை பார்த்து எத்தனை பேர் ஆசைப்படுவான்? மக்கள் எத்தனை பேர் அதுக்குள்ள வரும்? ஒருத்தன் கிறுக்கு முட்டி போட்டு நான் நடக்கிறேன், பிக் பாஸ்குள்ள சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைவ் பண்ணுங்க ஒருத்தர் போட்டுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு மக்கள் மனசுல ஊடி இருக்கு. அப்போ ஒரு ஆடிஷன் வைக்கணும்ல, நீ செலக்ட் பண்ணா வழியா போ. ஒரு ஆடிஷன் வச்சு ரிஜெக்டட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. ரிஜெக்ஷனுக்கு காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. செலக்ட் பண்ணா நீ எடுத்துக்க போற, ரிஜெக்ஷனுக்கு காரணம் ரிஜெக்டட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நோபடி ஒரு கொஸ்டின். புரியுதுங்களா? அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சியே இல்லாம ஸ்கேம்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ரியாலிட்டி ஷோ நீங்க போர்ட்ரேட் பண்றீங்க பெருசா. அப்ப ஏன் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்ல ஆடிஷன்ல? சூப்பர் சிங்கர்ல இருந்து ஜூனியர் ஆடிஷன் இருக்கு. ஏன்னா ஆதி காலத்துல இருந்து ஆடிஷன் அப்படின்றது ஒரு புரோட்டோகால் இருக்கு. சரி, அப்படி அந்த புரோட்டோகால் வழியா பண்ணும் பொழுது அதை பிக் பாஸ் ஃபாலோவே பண்ணல அப்படிங்கும் போது அதை ஸ்கேம்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? எதன் அடிப்படையில ஸ்கேம்னு சொல்றேன்னா, நான் பர்டிகுலரா ஒரு மக்களின் குரலா இல்ல என்னுடைய பார்வையும் கலந்து நான் சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட தனியார் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்த அத்தனை பேர் உள்ள கண்டஸ்டன்டா இருக்காங்களே, எப்படி அப்ப அது ஸ்கேம்னு சொல்ல மாட்டீங்களா? குறிப்பிட்ட சேனல்ல நேர்காணல் கொடுத்த அத்தனை கண்டஸ்டன்ட்டும் உள்ளுக்குள்ள இருக்காங்க, அத்தனை நேர்காணல் கொடுத்த அத்தனை நபர்களும் உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்டா இருக்காங்க. அப்ப யாரு அப்ப அவங்கதான் வந்து இடைத்தரகரா உள்ள அனுப்புறதுக்கு? ஒரு ஷோக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பா. ஏன் திருப்பி நீங்க வந்து நாங்க என்ன வேணாலும் ஷோ பண்ணுவோம்ப்பா, என்ன வேணாலும் ஷோ பண்ண நான் கேட்க போறது இல்ல. நீ ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு லூசுத்தனமா பண்ற எல்லா கிறுக்கு பையிலையும் கொண்டு போய் உள்ள வந்து உட்கார வச்சா அப்போ மக்கள் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. பல பேரு, நான் சோசியல் மீடியால பாக்குறது மட்டும் இல்ல, என்னுடைய நண்பர்களோட பிள்ளைங்க பல பேர்கள் என்கிட்ட பேசும்போது சொல்ற விஷயம், இந்த தடவை விஜய் டிவியே பார்க்க விட மாட்டாங்கன்றாங்க. ரூல்ஸே போட்டாங்க வீட்டுல அந்த டைம்ல டிவி ஆன் பண்ண கூடாதுன்ட்டு. இது அந்த அளவுக்கு சமூக சீர்கேடான நாட்கள் இருக்காங்க. பின்ன அந்த பொண்ணை பாருங்க,
நீங்க வந்து நான் சொர்ணாக்காவை போட்டா கூட நான் வந்து இது பண்ண மாட்டேன். நீங்க எந்த நான் என்ன சொல்றேன், என் வாயில சொல்ல விரும்பல. அது போய் அந்த மாதிரி வந்து ஒரு பண்றவங்களை தூக்கி உள்ள நீங்க போடும் பொழுது, அப்ப நாளைக்கு பொம்பளை பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது சமூக சீர்கேடு இல்லையா? அதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்றேன், சமுத்திரகனி சார் சொன்ன மாதிரிதான். சமுத்திரகனி சார் படத்துல இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னாரு, நான் இப்ப இந்த தொலைக்காட்சியோட நேர்காணல்ல சொல்றேன், இப்பவும் சொல்றேன், சோசியல் மீடியா முழுவதும் காம கிடங்காக தான் கிடக்கிறது. அது அப்படிதான் ஆக போகுது. நான் இப்பவும் சொல்றேன், இப்ப எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாதான் இது மாறும்னா அது முன்னாள் நடக்கதான் போகுது. அப்புறம் டவுன் வரதான் போகுது. இப்ப ஜோகோ கம்பெனிக்காரன் புதுசா ட்ரை பண்றான். இப்ப மைக்ரோசாப்டுக்கு சவால் விடுறான் ஜோகோ, அடுத்து நாங்க தான் உலகத்திலேயே அப்படின்ட்டு. அவரும் இப்போ வந்து சர்ச் இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்காங்க கூகுள் மாதிரியே. ஓகேவா? இந்தியன் கம்பெனிஸ் அவரும் வந்துட்டு இருக்காங்க இந்தியால இருந்து. சோ அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு இந்த சோசியல் மீடியா வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம டேட்டாவெல்லாம் களவாண்டு, அது வேற ஒரு பக்கம் பயம். இதுல வேற நேனோ பனானாக்கு வேற ஒருத்தர் பேசுறாங்க, ஐயா நம்ம போட்டோவை அப்லோடு பண்ணா அது பாதுகாப்பு இல்லையே அப்படின்ட்டு. யோ, நீ வச்சிருக்கிற கூகுள்ல 2000 ரூபாய் போன் வாங்கினாலும் சரி, 2 லட்சம் ரூபாய்க்கு ஐபோன் வாங்கினாலும் சரி, ஜிமெயில் இல்லாம நீ ஒரு இதை யூஸ் பண்ணவே முடியாது. உன் டேட்டா அவன் இல்லாமல இருக்கு. நீங்க மொபைல் எடுத்து போடுற கேமரா போட்டோல முதற்கொண்டு அவனுக்கு தெரியாம நீ போட எடுக்க முடியாது. இல்ல இப்போ அது இப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அதைத்தான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அதை வச்சுதான் நான் சொல்றேன், அந்த அதே மாதிரி இப்போ அந்த எல்லாமே கூகுள்ல கனெக்டா இருக்கும்போது டேட்டா இது பண்றதுல இப்ப விஜய் டிவில இவ்வளவு பேர் கொண்டு போய் உள்ள போய் உட்கார வைக்கும் பொழுது இப்ப எத்தனை பேர் பாக்குறான் சோசியல் மீடியா, எல்லா ஜெனரேஷனும் பாக்குறானுங்களா? பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னுக்கு இருக்கிற சோசியல் மீடியா பரப்போம்ல. அப்ப நம்ம வந்துட்டு அவுத்து போட்டு ஆடினா பிக் பாஸ்ல கூப்பிடுவாங்க. இப்ப நேற்று நடந்த சீசன்ல போய் பாருங்க, மலையில நனைய விட்டு ஆரம்பிட்டுருக்காங்க. மிட் நைட் மசாலா மாதிரி இருக்குது. அதுக்கு நீ மிட் நைட் மசாலா சொல்லிட்டு போ, எதுக்கு ரியாலிட்டி ஷோன்னு சொல்ற? அப்புறம் ஸ்கேம் இல்லாம என்ன சொல்லுங்க? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது கரெக்டா தப்பான்ட்டு. ஸ்கேம்னா சொல்லுவாங்க. ஆர்ஆர்ன்ற பொண்ணு வந்து மற்ற பெண் பிள்ளைகளுக்கும், அதாவது சரியான பாதையில இளைஞர்கள் செஞ்சு ஒரு இதுல வந்து நம்ம உழைச்சிதான் முன்னேறணும் ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறவங்க மத்தியில இந்த மாதிரி ஆட்கள் ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லை. நம்ம இந்த மாதிரி பண்ணா நம்மளும் ஒரு ஃபேமஸ் ஆயிடலாம், ஓவர் நைட்ல ஆயிடலாம் அப்படின்னு மாதிரி சில இது இருக்கும். இந்த பொறுப்புணர்வு வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பிரதர். நான் சொன்னதான் திருப்பி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் சொல்லி முடிச்ச பதில நீங்க அதுக்கு திருப்பி அதை கேள்வி கேட்டுருக்கீங்க. நான் அதான் சொல்றேன் நானு, புரியுதுங்களா? இப்ப ஏன்னா பாப்புலாரிட்டிக்கும் செலிபிரிட்டிக்கும் வித்தியாசம் இல்லாம ஆயிப்போச்சு, புரியுதுங்களா? பாப்புலாரிட்டி வேற, செலிபிரிட்டி வேற. மக்கள் வந்து ரசிக்கலாம், மக்கள் வந்துட்டு ரசிக்கிறாங்கன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? வியூஸை வச்சு, ஃபாலோவர்ஸ் வச்சு, லைக்கை வச்சு சொல்றீங்க ரசிக்கிறாங்கன்ட்டு. அப்ப சிவாஜி என்ன சொல்றீங்க? இப்போ ஒருத்தர் உள்ள போறாரு, உள்ளூர் போயிட்டு எல்லாரையும், அது வந்து நியூசன்ஸ் சார் முதல்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? நான் 10 தடவை இங்க வந்து பைத்திய மாதிரி போனா இட் இஸ் கால்ட் நியூசன்ஸ். நியூசன்ஸ் பண்ணாதான் வந்து ஃபேம் ஆக முடியும்ன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குனா அப்ப வந்து சமூக சீர்கேடு இளைஞர்களும் மாணவர்கள் மத்தியில இது எந்த மாதிரி அவங்க எல்லாம் பாக்குறதே இல்ல. நீங்க பாக்க சரிங்க, உண்மையா சொல்லுங்க, அவங்க எல்லாம் பாக்குறதே கிடையாது. ஷோவை யார் பாக்குறா? அவங்க எல்லாம் பாக்குறதே கிடையாது. பொதுவான சேனல் இப்ப கூட சொல்றேன், மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலா ஷோவை விட மீம் கிரியேட்டர்ஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க அந்த ஷோவை வச்சு. உண்மைக்கு சொல்ல போனா அது பேன் பண்ணாம டெலிகாஸ்ட் ஓப்பனா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு யூடியூப் சேனல்ல வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கான். இது எப்படிங்க நம்ம பார்க்காம இருப்பாங்க? நான் இப்பவும் சொல்றேன், அது வந்து ஸ்க்ரால்ல போயிடும். அவங்க பாக்குறது வந்து ட்ரோல் பண்றதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர என்ஜாய் பண்றதுக்கு பாக்கல. அவங்க அதை வச்சு அவங்க வியூஸ் என்ன பண்றதுக்கு மாட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு 3 குரங்கு பாத்துருப்பீங்க. ஆமா ஆமா. என்ன பார்த்திருக்கோம்? 3 குரங்க வச்சு நம்ம வந்து சில தத்துவம் சொல்லி பார்த்திருப்போம். 3 குரங்கு, ஒரு குரங்கு என்ன பண்ணும்? காதை பொத்திக்கும். ஒரு குரங்கு வாயை பொத்தும், ஒரு குரங்கு நம்ம இப்ப 4வது குரங்கு உருவாயிருக்கு. அது எப்போதுமே மொபைலை பார்த்துட்டு காதுல ஹெட்போன் போட்டு இப்படியே தான் இருக்கும். அது பேசவும் செய்யாது, எத்தாப்லையும் பார்க்காது, இங்கிட்டு திரும்பாது, எதுவும் பண்ணாது, ஸ்க்ரால் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்க சொல்றது அந்த ஸ்க்ராலிங் மெத்தட்ல தான் வருவாங்களே தவிர, நான் இப்பவும் சொல்றேன், இந்த தடவை சீசன் 9 பிக் பாஸ் சிம்பிளி வேஸ்ட். இப்ப சில பேர் கமெண்ட் போடுவான், என்ன கமெண்ட் போடுவான்? உனக்கு கிடைக்கலன்றதுக்காக நீ பேசுறியான்னு கேட்பான். விஜய் சேதுபதியை சூஸ் பண்ணதுல இருந்து தானே பிரச்சனையா இருக்கு, டு பி ஹானஸ்ட். எதனால 9th சீசன் மட்டும் சொல்றீங்க? அதான் ரீசன். அவங்க ப்ரோமோல இருந்து அவங்க பண்ணிருக்கிற உள்ள சூஸ் பண்ணிருக்க கண்டஸ்டன்ட்ல இருந்து தெரியலையா? இல்ல இப்போ விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி இருந்த சீசன் இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் விஜய் டிவி சீசன் மாறினதுல இருந்து ஒரு சில விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரை வேணாலும் உள்ள கூட்டு போய், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. கூட சில பேர் மாறுதல் இருக்கா, அதான் சொல்றேன். இப்ப சில பேர் கமெண்ட் போடுவான், என்ன கமெண்ட் போடுவான்? உனக்கு கிடைக்கலன்றதுக்காக நீ பேசுறியான்னு கேட்பான். அப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. நான் இப்பவும் சொல்றேன், அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. நான் போகாது ரொம்ப சந்தோஷம் தான். சரி, ஐ எம் வெரி ஹாப்பி டு பி தேர். அது பிரச்சனை கிடையாது. பட் என்னன்னா,
நீ யாரை வேணாலும் வந்து உள்ள போட்டுக்கோ, பண்ணிக்கோ, என்ன வேணாலும் ஷோ பண்ணிக்கோ. இப்போ ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்க வைக்கிறாங்கன்னா, இப்ப அதே திவாகர படத்துல நடிக்க கூப்பிடுறாங்கன்னா நான் யாரை குறை சொல்ல முடியும்? யாரை குறை சொல்ல முடியும்? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, தேவைப்படுது, நடிக்க வைக்கிறாங்க. அது வந்து ஆமா. ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க். ஆ, அது தப்பு சொல்ல. பட் ரியாலிட்டி ஷோன்னு ஏன் போர்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஆடிஷன் வைக்காம ஒரு குறிப்பிட்ட தனியார் சேனல்ல நேர்காணல் பண்ண நபர்கள்லாம் உள்ளத்துக்கு வந்து உட்கார வச்சு, அதுதான் ஏன்? அந்த கேள்வி யாருக்கு வரும்ல? யாருக்கு வருதோ So, இல்லையோ, அந்த எனக்கு சேனல் வந்திருக்கு, மட்டும் நான் இங்க கிடையாது. பதிவு பண்றேன். அவ்வளவுதான். யார் யார் மூலமா வந்து இவங்க செலக்ட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதைத்தானே சொல்றேன். இல்ல யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது? அதுதான் சொல்றேன். ஆ, அது வந்து அந்த எப்படின்னா, ஆ, நான் வந்து எதுக்காக இதை நான் வந்து சொல்றேன்னா, நீ இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அடுத்த சீசன்ல நம்ம பேர மாட்டோமா, இது பண்ண மாட்டோமான்ட்டு அவங்க வேற வீடியோ பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி அது ஒரு ஸ்டாஃப் ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஏதாச்சும் பேசா திடீர்னு வைல்டு கார்டு. இப்ப அப்படிதான் வந்துட்டு லிப்ரா ப்ரொடக்ஷன் ரவீந்தர் சார் பேசினாரு. சரி அவரை தூக்கி பிக் பாஸ்குள்ள உட்கார வச்சாங்க சரி நமக்குன்னு. அவரு பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் இப்ப அது ஸ்டாஃப் பிக் பாஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆடிஷன் டிரான்ஸ்பரன்சி இல்லையே ஏன்? நீங்க யாரு பண்றாங்க தெரிஞ்சாதான் நாங்க சொல்லுவேன். அது இல்ல தெரியாதனாலதான் ஸ்கேம் பண்றோம். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? இது யாரு பண்றான்னு நினைக்கிறீங்க? யாரு சொல்லி இதை பண்றான்னு நினைக்கிறீங்க? அதான் ஒருத்தர் சொல்லிட்டேன். யாரு இல்லைன்னு சொல்ல கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் யார் மூலமா செலக்ட் பண்ணி அதத்தான் சொல்றேன். ஆ, அது இல்லாம அது எப்படி ரியாலிட்டி ஷோ அது ஸ்கேம்ன்றேன். அது தெரியல. சரி இப்போ விடுங்க. ஒரு ஷோக்குள்ள வரணும்னா அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கணும். ம், என்ன புரோட்டோகால்? பிக் பாஸ் இருக்கு, ரியாலிட்டி ஷோ தானே. ம், விஜய் சேதுபதி அவ்வளவு இதா பேசுறாருல்ல. ம், ஸ்கிரிப்டட் இல்லப்பா, விஜய் சேதுபதி சூப்பரா பேசுறாரு, ஓகேவா, ம், பேசட்டும், இல்லன்னு சொல்லல. அது ரியாலிட்டி ஷோ தானே. என்னோட கொஸ்டின் அதுதான். ம். உள்ள வரதுக்கு புரோட்டோகால் என்ன? அது ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்ல? அதுக்காக டிரான்ஸ்பரன்சி இல்லாம அது எப்படி ரியாலிட்டி ஷோ நீங்க கிளைம் பண்றீங்க? நான் கேக்குறேன். ஒரு ஷோக்குள்ள வரணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 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 ஆடிஷன், ஒரு மெத்தட் இருக்கும்ல. சரி இப்ப நான் சொல்றது ஃபர்ஸ்ட் சீசனே சொல்லல. ம். ஃபர்ஸ்ட் 3-4 சீசன் சொல்லவே இல்ல. சரி அதுலயும் வந்து செலக்ட் பண்ண வந்து டிரான்ஸ்பரண்ட் இல்லையே. இல்லன்னு தான் சொல்றேன். ஏன்னா புதுசா ஒரு ஷோ ஆரம்பிக்கும் போது ஆ, தெரியாது. ஆ, புதுசா ஒரு ஷோ ஆரம்பிக்கும் போது தெரியாது அவங்க எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க. அது வந்து அப்போ வந்து இவங்க இப்ப மக்களுக்கு எல்லாரும் தெரியும் சார். ம். மக்களுக்கு ஒண்ணும் தெரியாதுலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள் இதை ஸ்கிரிப்டட் தான். இவங்க பாருங்க, அவங்க இந்த லாட்டரி சீட்டுக்கு கெஸ் பண்ற மாதிரி அவங்க இப்ப பாரு, இன்னைக்கு திவாகர் எப்படி பண்ணிட்டாங்களா, நாளைக்கு பாரு அந்த அக்காவை எப்படி பண்ணுவாங்க, இன்னைக்கு பாரு பார்வை எப்படி பண்ணுவாங்கன்னு அவங்க கெஸ் பண்ணி அவங்க பெட்டு கட்டி விளையாண்டு இருப்பாங்க ஆபீஸ்ல. புரியுதுங்களா? இது கிட்டத்தட்ட சமூக சீர்கேடு தான். அது தனி டாபிக், சமூக சீர்கேடுன்னு நான் சொல்றது. பட் ஸ்கேம் அப்படின்னு சொல்றது காரணம் ஆடிஷன் புரோட்டோகால் ஏன் இல்ல? சரி ஏன்னா சோசியல் இப்போ விஜய் டிவில ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? ஒரு மீடியாக்காரங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது சமூகத்துலன்னு தெரியுது. கண்டிப்பா எத்தனை பேரு சோசியல் மீடியால கிறுக்குத்தனமா ஒரு உதாரணம், அது கிறுக்குத்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் முட்டி போட்டுட்டு பிக் பாஸ்குள்ள போகணும்னு சொல்லிட்டு முட்டி போட்டு போற மாதிரி வீடியோ போடுறான். ஆமா கடந்த 6 மாதமா போட்டு அப்ப அந்த பையன் அளவுக்கு அது அப்ப இருக்கும் பொழுது அப்ப அவனுக்கும் வந்து என்ன வாய்ப்பு சொல்றோம், டிக்ளேர் பண்ணுமா இல்லையா? பிக் பாஸ் நாங்க ஆடிஷன் நடத்தலப்பா, ஆ, எங்களுக்கு ஒரு டீம் இருக்காங்க, அந்த டீம் தான் இதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு. அதான ரியாலிட்டி. ம். அப்போ அந்த அந்த பரபரப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்து காசு சம்பாதிக்க நினைக்கிறது எப்படி ரியாலிட்டியா இருக்கும்? அதான் ஸ்கேம் பண்றேன். நான் என்ன சொல்றேன், இது மூலம் வந்து விஜய் டிவியோட ஸ்டாண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு தான் கேட்டோம். புரியல. இப்போ இந்த மாதிரி விஜய் டிவியோட ஸ்டாண்டு கல்லா பார்க்கணும். விஜய் டிவியோட ஸ்டாண்டு மக்களை எப்படியே குழப்பத்திலே வச்சுக்கணும். விஜய் டிவியோட ஸ்டாண்டு மக்களை யூஸ் பண்ணி ஜென்சி வந்து தரவுக்கு தான் லைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஜென்சி ஒன்லி ஸ்க்ரால் பண்ணி கண்டென்ட் பாக்குறது தான் லைக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ அவங்க இருக்காங்க. நம்ம யாரை உள்ள தூக்கி போட்டோம்னா யாரை இவங்க கழுவி ஊத்துவாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். கழுவி ஊத்துட்டோம், அப்பதான் நமக்கு டிஆர்பி எகுறோம் ம். அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுல அவங்க ரூட்ல கரெக்டா இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நம்மளும் இந்த மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்கவங்க தான் முட்டாள். ஆக்சுவலா விஜய் டிவி பார்வையில அப்படிதான் விஜய் டிவி. விஜய் சேதுபதி அவர் வந்து சமூக பொறுப்புள்ள ஆளு. சமூக சார்ந்த கருத்துக்களை வந்து பார்த்துருக்கோம் நிறைய நம்ம ஊடகம் மூலயமா அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த போட்டியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக சீர்கேடு கலாச்சார சீர்கேடு ஏற்படுத்தக்கூடிய போட்டியாளர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா வந்து அவருக்கும் ஒரு ஒரு பங்கும் இருக்கிற மாதிரி தான் நம்ம. இந்த கேள்வி நீங்க கேட்கறதே முதல்ல தவறு. எதனால ஏன் தெரியுமா அந்த கேள்வி வருது உங்க வாயில இருந்து? அந்த மாதிரி பழக்கப்பட்டதுனாலதான் வருது. அதான் வாலி ஐயா வந்து அழகா சொல்வார் ஒரு நேர்காணல்ல. வாலி ஐயா கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி வந்து எல்லா ஜெனரேஷனுக்கும் பாட்டு அழகா எழுதுறீங்க அப்படின்ட்டு, அது பொருந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அப்ப வாலி ஐயா சொல்லுவாரு, எந்தப்பா வஞ்சிப்பா குறிஞ்சிப்பா இருக்குல்ல, எந்தப்பா சினிமாவில் எடுபடுமோ அந்தப்பா எழுதுகிறேன், இது என் தப்பா நீர் கூறும் அப்படிம்பாரு. அவரே சொல்லுவாரு, துட்டுக்கு தகுந்தவாறு முட்டையிடும் பெட்டை கொளினான். இப்ப அதை வாலி ஐயா கொஞ்சம் கவனம் வாங்கிக்கிறேன், மன்னிச்சிருங்க. அதே தான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்ல போறேன்.
விஜய் சேதுபதி அவர்களுக்கு பொறுப்பு இல்லையான்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கான பதில் இதுதான். முட்டையிடும் பெட்டை கோழி அவர். இல்ல அது எல்லாமே பணத்துக்கு துட்டுக்கு தகுந்தவாறு முட்டையிடும் பெட்டை கோழி அவர். இங்க பாருங்களேன், இது எம்ஆர்ஆதால இருந்து எல்லாரும் வலியுறுத்திட்டே தான் வராங்க. அதை நீங்க புரிஞ்சுக்காம அதை ஒரு கேள்வியா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னோட அறியாம கிடையாது. நடிகர்கள் நடிக்க வராங்க, காசு கொடுத்தா நடிப்பாங்க, புரியுதுங்களா? அது எல்லாருக்கும் இப்போ ஒருதுதான். அதுல பாதி பேர் ஆஃப் ஷேட்லயும், பாதி பேர் ஃபுல் ஷேட்லயும், பாதி பேர் ஃபுல்லாவே விளைக்கும். இன்னைக்கே சொல்றேன், உண்மைக்குமே நான் இப்படிதான் இருப்பேன்னு வாழ்ந்து காட்டுற ஒரே நடிகர் யார் தெரியுமா? ராஜ்கிரண் சார் மட்டும்தான், வேற யாரையுமே சொல்ல முடியாது. அவர் தான் வந்துட்டு பீக்ல இருக்கும் போது கூட வேட்டியில கட்டி தான் எவ்வளவு ஏமாத்துவேன், என்கிட்டே இவ்வளவு கம்பளம் கொடுக்குறீங்கன்னா மக்கள்கிட்ட எவ்வளவு காசு ஏமாத்துவேன்னு சொல்லி பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரே உத்தமர் அவர் ஒருத்தர் தான். இல்ல மத்த எல்லா நடிகரும் இப்போ சமூக சேவை எல்லாரும் தான் பண்றாங்க, விஜய் சேதுபதி அவர்கள் மட்டும் இல்ல. பணம் வாங்கினா கொஞ்சமா பொறுப்புணர்வோட அது இல்லைன்றதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன். போட்டியாளர்களோட தேர்வுல கூட கொஞ்சம் வந்து இவரோட அதான் தேர்வுல கூட கொஞ்சம் இவர் வந்து எடுத்து சொல்லிருக்கலாமா, சரி சொல்லியிருப்பாரா என ஒரு இல்ல, அவரோட ரோல் என்னவோ அதுதான் பண்ண முடியும். ம். அவரோட செலக்ஷன் டீமுக்குள்ள போய் அவன் எப்படி ஒரு மூக்க நுழைக்க முடியும்? நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணும் போது, ஒரு ஷோ இருக்கும் போது அதுல அவங்க அவங்க நீ கொடுக்குற காசுக்கு பண்ணிட்டு போ, அதுதான் அவங்களோட பதிலா இருக்குமே தவிர அவங்க எப்படி டேரக்ஷன் டீமுக்குள்ள போக முடியும்? தட் இஸ் நாட் விஜய் சேதுபதி ஒர்க். இல்ல இதுல கொஞ்சம் அது எப்படி பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல வரேன். எப்படி பண்ண முடியும்? விஜய் சேதுபதியால போய் எப்படி பண்ண முடியும்? எதுக்கு விஜய் சேதுபதி வந்து எதுக்கு உடனே இங்க கூட்டத்துக்கு கேட்க முடியும்? இல்ல அதான் ஒரு அதாவது பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்ல வந்து இத்தனை பேர் முன்கூட்டியே வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணா சமூக சீர்கேடு ஆயிராதுன்னு ஓரளவுக்கு நான் அதைத்தான் பிரதர் நான் சொல்றேன். அது அவரோட வேலை கிடையாது. அவரோட வேலை இந்த ஷோவை நடத்துறது தான் வேலையே தவிர அவரோட வேலை டைரக்ட் பண்றது இல்ல. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. இல்ல எனக்கு நல்லா புரியுது. அந்த டைரக்டருக்கு நான் கேக்குற கேள்வி, பிக் பாஸ்க்கு டைரக்ஷன் இருக்கா இல்லையா? டைரக்டர் டீம் இருக்காங்களா இல்லையா? டைரக்ஷன் டீம் இருக்கா இல்லையா? இதான் கொஸ்டின். அப்போ அவங்க வேலை தானே டைரக்ட் பண்றது. அப்ப அது ரியாலிட்டியே இல்ல, வேற கதை. இதுல இன்டரப்ஷனே கிடையாதுன்றீங்க. நான் இன்டரப்ட் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? இப்ப நான் படம் டைரக்ட் பண்றேன், உங்க இஷ்டத்துக்கு எடுப்பேனா? இது இது நான் சொல்றத பண்ணிட்டு போ அப்படிதான் சொல்லுவேன். இப்ப நான் டைரக்ட் பண்றேன் ஒரு படம், உங்க இஷ்டத்துக்கு எடுப்பேனா? இதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் பாத்துக்கிறேன், உன் வேலை நடிச்சுட்டு போடாம நான் என்ன பண்ணுவீங்க? அதானே பேஸ். புரியுது. அதுதான் விஷயம். சரிங்க பிரதர். இப்போ இந்த பிக் பாஸ் இவ்வளவு கான்ட்ரவர்சி வர்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னா, சலிச்சிருச்சு, மக்களுக்கு போர் அடிச்சிருச்சு. மக்கள் வந்து நம்ம வாழ்ந்த காலகட்டங்கள் வேற. ஒரு படத்தை பொறுமையா ரசிச்சோம், இப்ப பொறுமையா ரசிக்கிறதுக்கான டைம் இல்ல. ஷார்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்குள்ள சுருங்கிருச்சு நம்மளோட ஆசைகள் எல்லாம். சரி. அப்போ ஒரு ஸ்வைப்ல 1 minute 30 secondsல நம்ம ஒரு விஷயத்த கன்வே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கிரியேட்டர்ஸும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸும். அப்படி இருக்கும்போது இது ஆமா இதுதான் அப்படின்ற மாதிரி சலிப்பு தட்டி விட்டதால் மக்களுக்கு அது தோய்வடை விட்டது, அவ்வளவுதான். இப்போ லாஸ்டா வந்து நமக்கு வந்து ஹாட் ஸ்டார் மூலமா தான் இது பண்ணாங்க. இதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மாறி இருக்கு. மாறணும்னே சில போட்டியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார்னு சொல்லி, அது எப்படின்னா டிஸ்னி வந்து ஜியோ வாங்கிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு அது ஜியோ ஹாட் ஸ்டாரா மாறி இருக்கு. அதனால கூட மேபி இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல கொஞ்சம் குளறுபடி இருக்கலாம். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜியோ தான் இது பண்றாங்க, ஆனா ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அதே ஸ்டாஃப்ஸ் தான் வேலை பார்க்கறாங்கன்றதுதான் கேள்வி. இல்ல செலக்ஷன் ப்ராசஸ்ல ஜியோவோட தலையீடு இருக்கான்னு கேட்குறேன். அதுதான் பிரதர், அது குளறுபடி இருக்கலாம்னு தான் சொல்றேன். இருந்தனால கூட இது இருக்கலாம், நான் இருக்குன்னு தெரியாம நான் சொல்ல முடியாது. அது வந்துட்டு அது வந்து நான் வந்து ஃபால்ஸ் அலகேஷன் வைக்கிற மாதிரி ஆயிடும். என்ன பொறுத்த லெவலில் இருக்கலாம். பிகாஸ் ஏன்னா அதுல என்ன அப்படி இருக்கு, விஜய் சேதுபதியை சூஸ் பண்ணதுல இருந்து தானே பிரச்சனையா இருக்கு. கமல் சார் பண்ற வரைக்கும் இந்த இது இல்ல. சோ அப்போ மேபி இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி புரியுது. இப்ப ஜியோ வந்தது வந்து அந்த பிரச்சனை. அதே போல தான் ஜி தமிழ்லும் ஒரு சிங்கிள் பசங்க ஷோ போயிட்டு இருக்கு, அங்கேயும் இந்த மாதிரி. சார் அதான் சொல்றேன் சார், இப்போ ஒருத்தர் கத்துனாப்ல எங்க குமாபட்டி, இப்ப நான் என்ன எடுத்து காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு லைவா காட்டினாதான் அதெல்லாம் புரியும். மக்கள் நீங்களும் இங்க பாருங்க, நான் விஷுவல் காட்டல, மேபி காப்பிரைட்ஸ் வரலாம். நான் ஆடியோ மட்டும் காட்டுறேன். இந்த மைக்ல வைக்கிறேன், மைக்ல வச்சா தெரியுமில பிரதர்? ஓகே. இப்போ அவங்க ஏங்கன்னு கத்துனாங்களா, உடனே அவங்க சிங்கிளா இருந்தோடனே சிங்கிள் பசங்க சொல்ல எடுத்து போயிட்டாங்களா? எப்படி சமூகத்தை முட்டாள்தனமாக்குறாங்க. இப்ப அவங்க பண்ணோனையும் நீ என்ன நான் சொல்ற, மக்களுக்கு அறிவு இல்லையா, அதெல்லாம் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், அந்த தம்பி ஸ்ட்ராட்டஜிட்டிக்காக தான் அந்த எங்கன்னு கத்திருக்காப்புல, இன்டர்வியூல ரொம்ப பக்குவமா தெளிவா கொடுக்குறாங்க. சூப்பரா பண்றீங்க தம்பி, உங்களை நான் குறைக்காக சொல்லல. பட் உங்களுடைய முட்டாள்தனத்தை, மக்களுடைய முட்டாள்தனத்தை அந்த தம்பி கேட்டா பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப அது வரவங்க எல்லாருக்கும் அது பயன்படுத்திப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சமூக சீர்கேடுன்றேன். இந்த இன்னொருத்தன் அதுக்கு பதில் கொடுத்துருக்கான் பாருங்களேன். கனகலா கோமாப்பட்டி அணை ஓடிச்சிங்கன்னா உடம்பெல்லாம் சூடேறி போயிருந்துச்சாமி. எங்க ஊர் பொள்ளாச்சி அணை குடிங்க, உச்சாண்டாலையிலிருந்து உள்ளாங்கால் மட்டும் உடம்புக்கு குடுக்குன்னு இருக்குஞ்சாமி.
இப்போ இது குடிங்கம்மா, அப்புறம் தூத்துக்குள்ள ஒருத்தர் நொங்கு குடிங்கம்மா. இப்போ இது சமூக சீர்கேடு இல்லாம வேற என்னன்னு சொல்வீங்க? நான் என்ன சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அந்த தம்பி இப்ப நான் எல்லாருமே வந்து ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க, அந்த உழைப்புல தான் இந்த புகழ் உச்சிக்கு வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் மக்களுக்கு பேட் எக்ஸாம்பிளா இருக்காதீங்கன்னு சொல்ல வரேன். தவறான முன்னுதாரணமா இருக்காதீங்க. அந்த தவறான முன்னுதாரணத்துக்கு இருக்கிற இவங்க எல்லாம் உள்ள கொண்டு போய் சேர்த்து மக்களை இன்னும் வந்துட்டு இரிட்டேட் பண்ணாதீங்கன்ற சேனலை. புரியுதுங்களா? அதே போல ரியாலிட்டி ஷோனா ரியாலிட்டி ஷோவா ரியாலிட்டியா நடத்துங்க. ரியாலிட்டின்ற போர்வையில நடத்தாதீங்க. நான் என்ன சொல்றேன், ஆமா இது ஒரு ஷோ அப்படின்னு நடத்திட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. நாங்க இப்படிதான் காட்டுவோம், உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும், பாருங்க இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீ நடக்குது அது ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு ஆடிஷன்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம சொல்லுங்க, நாங்க ஆடிஷன் நடத்துறது இல்ல, எங்க டீமுக்குள்ளதான் நாங்க செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு முந்தின சீசன் எல்லாம் வந்தவங்க ஓரளவுக்கு தெரியும். இந்த சீசன்ல வந்தவங்க யாராவது தெரியுமா? கண்டிப்பா சொல்லுங்க பாப்போம். இந்த நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் ஷேட்ல வந்திருக்கவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? நெகட்டிவ் ஷேட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தவறு தெரிஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்களா, இல்ல அவங்களுக்கு எப்படி? இப்ப நீங்க இந்த குழப்பம் வருது இல்ல, இதுதான் அவங்களோட எண்ணமே. இந்த செங்கலம் யூடியூப் சேனல் வாயிலாக நான் மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்னே ஒண்ணுதான். தொடர்ந்து மக்களை முட்டாளாக வைத்துக் கொண்டே இருப்பது என்னுடைய வேலை கிடையாது. புரியுதுங்களா? இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, சூதானமா பார்த்து பொழைச்சிக்கங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது நான் வந்துட்டு யார் என்ன பண்ற, எதுக்கு இது பண்றாங்க அது ஆராய்ச்சி பண்ணல. இதுதான் நடக்குது, இதான் நிதர்சனம். அந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான், நம்மளனால அதான் நெசம், அதுதான் நம்மளனால இதான் நெசம். அதனால நம்மளுடைய தராதாரம் இறங்கி அந்த பொண்ணு பண்ண மாதிரி நம்மளும் அவுத்து போட்டா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேம் ஆகலாம்னு நினைச்சுக்கிட்டோ, இல்ல அந்த பையன் பண்ண மாதிரி நம்மளும் வந்துட்டு ஆரஞ்சு பழத்தை கடிச்சா போய் வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டோ தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் சொல்றது அதேவா பண்ணுவாங்க, வேற ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. இப்ப அவன் வந்து என்ன பண்ணா, கூமாப்பட்டினா கோயம்புத்தூர்ன்றான்ல, அவன் கூமாப்பட்டி தண்ணியை குடிக்காதீங்க, ஹீட்டாயிரம், கோயம்புத்தூர் இளநீ குடிங்க சூடாதீங்கன்றான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் கிளம்புவீங்க. ஸோ அதனால தயவு செய்து மக்களே, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த யுகத்துலதான் நம்ம வாழ்றோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து அரசாங்கமும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரோட்டோகால் கொண்டு வந்தா மட்டும்தான் இதுல இருந்து மக்கள் வந்து தெளிவாக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு, நான் இப்படி திரும்பி ஆக்குவேடா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவேன், உடனே ஒருத்த கமெண்ட்ல போடுவீங்க, திரும்ப கேப்ல மூக்கு பொடி போட்டாருன்னு சவுண்ட் போட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப இன்னைக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டியாளர் அருவருவத்தக்க செயலை சமூக வலைத்தளத்தை செஞ்சுதான் இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் செயல்கள் இருந்தாதான் நான் வந்து பிக் பாஸ்ல போக முடியும் அப்படின்னு ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ போயிட்டும் இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, பிக் பாஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலன்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஒர்க் அவுட் பண்ணலன்னு எதன் அடிப்படையில சொல்றேன்னா, இப்போ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பீப்புள் அவங்கள போடணும். நீங்க ஒவ்வொரு சீசனையும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல ஒரு பீப்புள், கிளாமருக்கு ஒரு பீப்புள், இந்த பொம்பளை பிள்ளைங்க வளையிறது ஒரு பீப்புள், உள்ளுக்குள்ள லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஒரு பீப்புள், அதாவது வந்துட்டு ரகடா சண்டை போடுறதுக்கு ஒரு பீப்புள், கிறுக்குத்தனமா சம்பந்தமே இல்லாம ஒரு பீப்புள், இவங்க யார்ட்டுமே பேசாம இருக்கிறதுக்கு ஒரு பீப்புள். இந்த ஸ்ட்ராட்டஜில தான் ஒவ்வொரு சீசன்லயும் எடுத்துட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இந்த சீசன் ஏன் மக்களுக்கு வெறுப்பாயிருச்சு, மக்கள் பார்க்க கூடாத அளவுக்கு பசங்க திறக்குறாங்க அப்படின்னா, பேட், அதாவது தவறான முன்னுதாரண பீப்புளை உள்ளத்துக்கு போட்டதுனாலதான். என்னதான் அதுக்கு அவங்க காரணம் சொன்னாலும் அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. என் குடும்பம் வறுமையில இருக்கு, அதனால அவுத்து போட்டு நான் ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க முடியாது. அதேதான் தன்மானம்னு ஒண்ணு இருக்கு, சுயகர்வம்னு ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? அதே இந்த சீசன் பிக் பாஸ் இழந்துருச்சு, அவ்வளவுதான். நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க, யாரு இருக்காங்க அந்த மாதிரி எடுத்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி போடுங்க. அதுக்கு தான் சொல்றேன், ஆடிஷனை டிரான்ஸ்பரன்சியா பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்க டீமுக்குள்ளேயாச்சும் டிரான்ஸ்பரன்சியா இருங்கடான்றேன், புரியுதுங்களா? உங்க டீமுக்குள்ளேயாச்சும் டிரான்ஸ்பரன்சியா இருங்க. இப்போ பிசியோதெரபி டாக்டர் வந்து திவாகர் வந்து உள்ள போயிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ ரீதியா ஒரு இவரை பார்த்து நிறைய டாக்டர்ஸும் சரி, இன்ஜினியர்ஸும் சரி, இதெல்லாம் நம்ம படிச்ச படிப்புலாம் நமக்கு உதவாது. நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும், செலிபிரிட்டி ஆகணும்னா இந்த மாதிரி சில அவரை வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்து நிறைய ஆட்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இப்ப நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். பட் இந்த மாதிரி டாக்டர்ஸ் வரமாட்டாங்க. அது வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணல்ல வந்துட்டு திவாகர் அவர்களோட படித்த இன்னொரு டாக்டரை வைத்து கேட்டிருக்காங்க. அவரே சொல்லிட்டாரு, படித்தவருக்கு தெரியும், ஆனா இந்த மாதிரி கோமாளி பண்ணுவாங்க. பிகாஸ் அதுதான் சொல்றேன்ல, ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அது எப்படி போய் மக்கள்கிட்ட சேரும்ன்றது நம்ம கையில கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. அன்னைக்கு வந்து ஒரு 4 பிரசன்ட் மீடியாஸ் தான் இருந்தது. அப்போ வந்துட்டு இவனா இப்படி இருப்பான், அவனா அப்படி இருப்பான், ஒரு மக்கள் ஒரு புரிதல் இருந்தது.
அதனால பத்திரிகையை நம்பினாங்க. இந்த விஷுவல் மீடியாவை நம்பாம பத்திரிகையை நம்பினாங்க, எழுத்தை நம்பினாங்க. இன்னைக்கு எழுத்தை நம்பக்கூடிய காலகட்டம் தான் இன்னைக்கு இருக்கும். ஆனா அந்த எழுத்து சோசியல் மீடியா வடிவமா மாறிடுச்சு. ஆளாளுக்கு அவங்க விஷயத்துக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எது உண்மை அப்படின்றது தெரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. அதனால எப்போதுமே ஒரு பிரச்சனை வந்தா மக்கள்கிட்ட நான் விரும்பி கேட்டுக்கொள்வது என்னன்னா, கொஞ்சம் 3 நாள் ஆற போடுங்க. 3 நாள் கழிச்சுதான் உண்மை என்னன்னு தெரியும் எல்லா தரப்புல இருந்தும். ஏன்னா எல்லா தரப்புக்கான நியாயமும் டக்கு டக்குன்னு வெளியே வருது. அப்ப வெளியே வரும்போது நம்ம அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. இப்போ பிக் பாஸ் வந்து ஏன் இவங்களை கூட்டி ஏன் 3 நாள் வெயிட் பண்ண சொல்றீங்க? என்ன காரணம்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க கையை கட்டிட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன் கண்ணாமண்ணான்னு திட்டுறேன், இங்க கேமரா கேப்சர் பண்ணிருக்கோம், அந்த கேமரா வச்சு ஒருத்தன் பத்திரிக்கை எழுதுவான், அவர் எப்படி மிரட்டுறான் பாருங்கன்ட்டு. ஆனா இந்த கேமரால அந்த பின்னாடி இருக்க கேமரா தெரியும் நீங்க பின்னாடி கத்தி வச்சிருக்கீங்கன்ட்டு யாருக்கு தெரியும்? அப்ப வெயிட் பண்ணணும்ல. அதை வந்தோடனே என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 3 நாள் வெயிட் பண்ணா இவன் எடிட் பண்ணி போறதுக்கு டைம் எடுக்கும்ல. சரி அந்த மாதிரி ஒரு நியூஸுக்கு ஒரு 3 நாள் வெயிட் பண்ணாதான் உண்மைத்தன்மை எல்லா பக்கமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த வார்த்தைகளுமே விட முடியும். நீங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் கொண்டு போய் விடும். நான் டிஜிட்டலி சொல்றேன். என்னதான் ஆர்டிகல் 19 இருந்தாலும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருந்தாலும் பி கேர்ஃபுல். வார்த்தைகளில் கவனம் அவசியம். சரி, இப்போ திவாகருக்கே வரலாம். இப்போ அவன் அதாவது மக்களுக்கு சர்வீஸ் பண்ற இடத்துல இருக்கிற அவரு அதுல கிடைக்காத புகழ் இதுல கிடைக்குமா அப்படின்ற இதுல வந்திருக்காரு. எதனால அப்படின்னு நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? பிச்சைக்காரன் எப்படி ஏன் பிச்சைக்காரன் கேட்க முடியுமா? அந்த மாதிரி அந்த மாதிரிதான் அவர் ஒரு பிச்சைக்காரன் எப்படி ஏன்டா இங்க எந்த பிச்சை கை கால் நல்லா தானே இருக்கா ஏன்டா இங்க பிச்சைன்னு கேட்க முடியுமா? அதான் என்ன கேள்வி பதில் சொல்லுவான் உங்கள்கிட்ட. பிச்சை போட இஷ்டம் இருந்தா போடு, இல்லன்னா போ, உனக்கு வேணா கேள்வி நான் காசு தரேன். இது பெருசா கிடையாது. அப்படி இருக்கும் போது நீங்க அதை எதிர்பார்க்க முடியாது. திவாகர் நான் இப்பவும் சொல்றேன், திவாகரா இருக்கட்டும் இல்ல அந்த குமாப்பட்டி அந்த தம்பியா இருக்கட்டும் இப்ப அந்த அக்காவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்களுடைய தேவைக்கு அவங்க உழைக்கிறாங்க, அவங்க முன்னேறாங்க, அதுக்கு தவறே சொல்லல. பட் கெட்ட முன்னுதாரணமா இருக்கக்கூடாதுன்றத என்னோட கேள்வி. அதான் அதை நியாயப்படுத்த கூடாது இல்ல. ஆமா நான் பைத்தியம் தான் ஒத்துக்கணும், நியாயப்படுத்த கூடாது. புரியுதுங்களா? என்னமோ வந்து கல் உடைச்சு இவங்க என்னமோ பெரிய தியாகம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து நம்ம கெட்ட பேர் வந்துருச்சு அது திருத்தத்துக்காக நம்ம உள்ள வந்திருக்கோன்ற மாதிரி எல்லாம் சீன் போடக்கூடாது. நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் வெளியே, அதுல இருந்து அந்த நியமம் மாத்துறதுக்கு தான் நீங்க உள்ள வந்திருக்க. அப்ப இங்க ஒழுங்கா இருக்க, அவ்வளவுதான். பிக் பாஸ்க்குள்ள அவ்வளவுதானே தவிர பிக் பாஸ்ல அவங்க ஆரம்பத்துல இருந்து அதே பட்டன்ல தான் ஆழத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. பட் இந்த தேர்ந்தெடுத்த நபர்கள் மிகவும் தவறான முன்னுதாரணத்துக்கு உரிய நபர்கள். அதுதான் என்னோட குற்றச்சாட்டு. அதுதான் மக்களுக்கு அதை பார்க்கக்கான இன்னும் ஆர்வம் குறைஞ்சதுக்கான காரணமாகவும் நான் கருதுறேன். இதே போலதான் அந்த சிங்கிள் பசங்க ஷோவும் இந்த மாதிரி ஒரு கலாச்சார சீரியல். ஆமா அதான் சொல்றேன்ல, முன்னாடி எல்லாம் வந்துட்டு டீசென்ட்டா 12 மணிக்கு மேலனா டிவியை போட்டு ஒரு பின்டேட் மசாலா படம் பார்க்கலாம். கேடிவில ஒரே பாட்டா போடுவாங்க, ரசிச்சு பார்க்கலாம். அது அப்படி வாழ்ந்த காலகட்டங்கள் போய் அதுக்கெல்லாம் ஆப் வந்துருச்சியா, அதுக்கெல்லாம் சைட் வந்துருச்சியா, அதுல பாத்துப்பாங்க இளைஞர்கள். ஜென்சி ஜென் ஆல்ஃபாலாம் உங்களோட ஷோவை விரும்பல, புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாக்குறதுல மிட் நைட் மசாலா ஸ்டேஜ்ல நீங்க ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் நேத்து பிக் பாஸ்ல கூட தண்ணியில் ஆட விட்டு தான் போட்டிருக்காங்க. நீங்க மிட் நைட் மசாலா ஸ்டைல்ல நீங்க பண்றீங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஆப் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்துட்டு வெப்சைட் இருக்கு, அதுல பாத்துப்பானுங்க அவனுங்க. டிவில பாக்கணுன்ற அவசியம் அவங்க கிடையாது. அவங்க எந்த காலத்துல வாழ்றீங்க, நீங்க எந்த காலத்துல ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அதான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதனாலதான் நோக்கமே இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்ப சூப்பர் சிங்கரா இருக்கட்டும், சரிகமாவா இருக்கட்டும், இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ இருக்கு இல்லையா, பாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பாட்டு சமூகம் இதை மக்கள் ரொம்ப கொண்டாடுறாங்க, ரொம்ப ரசிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா அதுலயுமே அவங்க வந்துட்டு ஆள வைக்கிறதோ ஸ்லோ மோஷன்ல காட்டுறதோ ஏமாற்று வேலைன்னு மக்களுக்கு தெரியுதா தெரியலையா? சரி சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சுதானே இது பண்றாங்க. அதாவது சில எமோஷன் ஒர்க் அவுட் ஆகும், சில எமோஷன் ஒர்க் அவுட் ஆகாது. அது தவறு கிடையாது. இப்ப அந்த ஷோவை யாராச்சும் கூட சொல்றாங்களா? இப்ப அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிபேட் வருதா? வரல இல்ல. பட் இதுக்கு வருதுன்னா இது அந்த அளவுக்கு மனசு மேனிபுலேட் பண்ணுது, மக்களை மேனிபுலேட் பண்ணுது. ஒருத்த முட்டி போட்டு போறானா எதுக்கு மேனிபுலேட் ஆகும்? எப்படி போறான் அவன்? நம்ம உள்ள ஒரு ஆசையில தானே போறான். அப்போ பிக் பாஸ் வந்து ரியாலிட்டி ஷோன்னு நீங்க வந்துட்டு போர்வைக்குள்ளேயே விழுந்துக்கோங்க. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அது ரியாலிட்டி ஷோ, இட்ஸ் ஃபிக்ஷன். பட் நீங்க அந்த போர்வைக்குள்ளேயே இருந்துக்கோங்க. பட் நீங்க அதை சொல்லிருங்க, நாங்க வெளியே எந்த ஆட்கள் எடுப்பதில்லை. அப்ப இந்த மாதிரி அவனு முட்டாள்தனம் பண்ண மாட்டான்ல, ரோட்ல போயிட்டு முட்டி போட்டு எவனும் பண்ண மாட்டான்ல. முட்டி போட்டு தெரியல, நான் சொன்னேன்ல அப்படிலாம் பண்ணி சமூக வலைதளம் இதுக்கப்புறம் காம கொடூரமா ஒரு குப்பையா தான் ஆக போகுது. ஆல்ரெடி இப்ப ஆயிடுச்சு. இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா தான் ஆக போகுது, ஆயிட்டு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்ம விரதம் இருப்பதுன்னு சொல்லுவோம்ல,
நல்லா சாப்பிடுறோம், வாரத்துல ஒரு நாளாச்சும் சாப்பிடாம இரு, தண்ணியை குடி, மருத்துவ ரீதியா சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ வந்துட்டு விஞ்ஞான ரீதியா சொல்லணும்னா இப்ப இருக்க ஜென்சி ஜென் ஆல்பா அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் சோஷியல் மீடியா பக்கம் வராம இருந்து பாருங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோளா சொல்றேன். அலசி ஆராய்ந்து சில விஷயங்கள் கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. மறக்காம செங்கலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் சொன்ன கருத்துக்கள் சரின்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. இன்றைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சமூக பொறுப்புணர்வுடன் பல கருத்துக்களையும் பல அரசியல் சினிமால விவாதங்களையும் இருந்தது. கொண்டிருக்கும் இப்ப அது செங்கலம் யூடியூப் தொலைக்காட்சியிலயும் சேனலின் வந்திருக்கு. நோக்கம் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவது கிடையாது, சமூக பொறுப்புணர்வுடன் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே எங்களது நோக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அசோக் குமார். நன்றி, வணக்கம். ஒருத்தன் ராகிங் பண்றது